ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயில பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் 1 இயர் முடிச்சு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம், அவரோட மேரேஜுக்கு தான் போகிறோம். அவர் மேரேஜ் போகிறோன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு போகிறேங்க. ஆஃப்டர் 1 இயர் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 4 நாள் ஆகுது நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒட்டா வந்து மீட் பண்ண போகிறோம். ஒரே ஹாப்பியாக இருக்குது எல்லோரையும் பார்க்க போகிறோன்றதுனால. அதனால் காலையிலே கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாக போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனை போய் அவங்க வீட்டான பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக இன்னொரு இடத்துல போய்ட்டு அங்கே ஒருத்தர் இருக்கிறான். அங்கே இருக்கிறவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக தேன்கனிக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுவோம். தேன்கனிக்கோட்டையில் மீட் பண்ணிட்டு எல்லோரும் ஒன்றா போவோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 பைக்ஸ் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, எல்லாம் போயிட்டு எவ்வளோ பைக் வருது என்னன்றதெல்லாம் நான் வந்து அங்கே தேன்கனிக்கோட்டையில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து டேரெக்டாக போய்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னாலையா, அவனை வந்து ஃபஸ்ட் போய் பிக்கப் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. ஒரு 1 இயர் கழித்து எல்லோரும் மீட் பண்ண போகிறன்ற போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் வர முடியல, அவங்களுக்கெல்லாம் வேறு ஒர்க்கு சுச்சுவேஷன். இந்தவங்க அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, உள்ளே தான் இருப்பான். இவனெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. டேய் ஏண்டா என்ன 6 மணிக்கு 6:30 வர சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை அயன் பாக்ஸ் பண்ணி நான் கிடக்கிறேன். நீ அவன் குளிச்சானா குளிக்கலாம் என்னடா, நீ எவ்வளோ நேரத்துக்கு வரேன்னா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட், எவ்வளோ நேரத்துக்கு வரேன்ட்டு என்னை 6:30 ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். ஆனால் இவன் மட்டும் இப்போ ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்கிறான்னு ரெடியாகாமே. அப்படியே போடும் யூடியூப்பில், நான் சத்தியமாக அப்படியே போடும் யூடியூப்பில். இந்த நாய் தாங்க நான் சொன்னது. இவனை மட்டும் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிடுறேங்க. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் போய்ட்டு டெய்னிக்கோட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் அங்கே இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறான், அவனே போய் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க இங்கேருந்து. அவ்வளோதாங்க, இங்கே இருந்தவனே ஒருத்தனை மட்டும் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக இன்னொருத்தனுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவனே பிக்கப் பண்ணுறது போகணும். அந்த நாய் இப்போ தான் வந்து பல்லே தேய்ச்சிட்டு இருக்கிறானா. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு அவன் குளிச்சுட்டு ரெடி ஆகிறானே தெரில. ஒருத்தனும் ஒரு மாதிரி இருக்கிறான். எனக்கு 5:30 கால் பண்ணான், பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறான். 5:30 கால் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடானா, ரெடி ஆகாமல் இப்போ தான் ரெடியாகி வந்திருக்கிறான். இப்போ போய்ட்டு அவனை பிக்கப் பண்ணலாம். அவன் என்ன கந்தரகோலத்தில் இருக்கிறானே தெரியல. டேரெக்டாக இப்போ அவங்க வீட்டாண்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இவனாச்சும் பரவாயில்ல, அயன் பண்ணிகிட்டு இருந்தான். இன்னொருத்தன் இங்கே வந்து பார்த்தா குளிச்சுட்டு இருக்கிறான். பெல்ட் போட்டுக்கிறது தானே. அவனாச்சும் பரவாயில்லடா, அயன் பண்ணிட்டு இருந்தான்டா. இவன் இப்போ தானே குளிச்சுட்டு ரெடியாக வரான். அவ்வளோதாங்க, இங்கே இருந்தவனே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் போய்ட்டுருக்குறோம். வண்டி ஏற்கனவே வந்து பஞ்சர் வேறு. பஞ்சர் ஆனதுலேயே 3 பேர் வச்சு போயிட்டுருக்குறோம். என்ன ஆகுன்னு தெரியல. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனால் தான் அந்த பக்கம் தான் பஞ்சர் கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு எங்கேயுமே கடை இருக்கல. ஏற்கனவே பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தேன்கனிக்கோட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டேரெக்டாக போயிட்டு அங்கே வந்து எங்கேயாச்சும் கடை நாங்கள் போகிறதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். அங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா போயிட்டு அங்கே பஞ்சர் போட்டு அப்படியே இதில் நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வருது. அதில் ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோங்க. இப்போ டேரெக்டாக தேன்கனிக்கோட்டைக்கு போயிட்டு எங்கேயாச்சும் பஞ்சர் கடையிலையோ அப்படின்னா எல்லோரும் பசங்க இருக்கிற இடத்துலையோ நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. கல்யாணத்துக்கு போகலான்னு பார்த்தா மழை வேறு வருது. சும்மா லைட்டாக தான் தூருது. அப்படியே போவோங்க. யானை கோனே உட்காந்து நேராக உட்காந்து வண்டி இழுக்குது. ஏற்கனவே வண்டி வேறு ஒரு பக்கம் பஞ்சர் ஆகிட்டு இருக்கிறதுனால வண்டி ஒரு சைடாக இருக்குது. இவன் பின்னாடி உட்காந்துருக்கிற வேறு ஒரு சைடாக என்ன வேறு தள்ளிட்டு போகிறாங்க. மழை வேறு பெய்யுது. இப்போ வந்து 360 வாட்டர் ப்ரூஃபாக என்னன்னு எனக்கும் தெரியல. வாங்கின அப்புறம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா அப்படியே இந்த ரெயினில் அப்படியே எடுத்து போட்டு விட்றோம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும். சும்மா மலை சாரலாம் விழுறதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். 360 வியூ தொப்புன்னு நெளிஞ்சிட்டு கல்யாணத்துக்கு போனவங்களே என்ன கேதி ஆகுன்னு தெரியல. டேரெக்டாக தேன்கனிக்கோட்டை போய்ட்டு உங்களுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டிக்கு போய்ட்டு பஞ்சர் போடணும். பஞ்சர் போட்டு அதுக்கப்புறமா தான் எல்லோரும் பார்க்குறதுக்கு போகணுங்க. இப்போ தாங்க ஒருத்தன் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேன்கனிக்கோட்டை போகிற பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அவன் தேன்கனிக்கோட்டையிலேருந்து டேரெக்டாக இருதுக்கோட்டை வந்துட்டான். அந்த ஊருக்கு வந்துட்டுக்கிறான். ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருக்கிறான். அவனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் அங்கே வந்துட்டு இருக்கிறான். இப்போ டேரெக்டாக போய்ட்டு நாங்கள் வந்து அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் போய்ட்டுருக்குறோம். எங்கள் வண்டியிலேருந்து ஒருத்தனை தூக்கி அந்த வண்டியில் வந்து போடுற போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பைக் இருக்குது. அங்கே அவனை கூட்டிகிட்டு டேரெக்டாக பஞ்சுப்பள்ளி போக போகிறோம். பஞ்சுப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னும் 2 பேர் வராங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. பஞ்சரான வண்டியிலே போயிட்டுருக்குறோம். என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியலிங்க.
இப்போ டேரெக்டாக இருதுக்கோட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டாண்டு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இதோ வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. இதோ இங்கே இருக்காங்க. ஹாய் மச்சான். எங்கடா எம்டி? ஓய்யா மஜாவாகுது. யாருதுண்ணா மச்சான் எம்டி? என்னது? நல்லா இருக்கிறேம்மா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கேமரா வீடியோ போடுறதுக்கு இதோ எல்லாருமே வருவாங்க. இதோ இல்லை டீ குடி இல்லை. டீ குடிக்கிறதில்லடா நான். வண்டி வேறு பஞ்சரு. வாங்க பஞ்சர் போடணும். அவ்வளோதாங்க. இதை இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு இப்போ போயிட்டு டேரெக்டாக ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வண்டியை பஞ்சர் போட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. நான் அவங்களே பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டி போகிறோம். என்னென்ன வண்டினா பார்த்தீங்கன்னா என்எஸ், எம்டி அண்டு ஹோண்டா யூனிகான் 3 வண்டியில் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு இங்கே வந்து முன்னாடி ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு. அந்த பஞ்சர் கடையில் ஃபஸ்ட்டு பஞ்சரை போட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. ஆனால் பஞ்சர் போடணும் பின்னாடி. ஆண்ணா இங்கே ஒரு இது இருக்குது பாருங்க. சின்னசாக இருக்கும். ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதுக்கு நேரம் அதை மேலே இங்கே இருந்துச்சு. ரொம்ப சின்னசாக இருக்குண்ணா. தெரியாது. தண்ணி அடிச்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். லைட்டு தான் வேறு வந்துட்டு இருக்குது. நான் வந்து காலையிலே வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்த்தேன். நான் தான் வண்டியை கழுவும் போதே பார்த்தேன். சின்னதாக இங்கே தான் இருக்குது. ஒரு இதாக ஏறிட்டு இருந்துச்சு. என்ன இருக்குன்னு தெரியல. ஏய் ஆக்சார் அங்கே இருக்கு. அவ்வளோதாங்க. பஞ்சர் போட்டாச்சு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். வண்டி மட்டும் பலன்னு புதுசாக இருக்குங்க. எம்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு மச்சான்? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளுக்கு வண்டி பஞ்சர் போட்டாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக தைரியமாக போயிட்டே இருக்கலாம். டேரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுப்பள்ளி போவோம். பஞ்சுப்பள்ளி போய்ட்டு அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் பைக் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி போகிறோங்க. எல்லோரும் பைக் சேஞ்ச் பண்ணி ஓட்ட போகிறோம். ஓட்டிகிட்டு நாங்கள் போய் பஞ்சுப்பள்ளி போய்ட்டு அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் இப்போ எவ்வளோ நேரத்துக்கு போகிறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணத்துக்கே போகாமல் இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தனையும் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகுதுங்க. போயிட்டு பார்த்துட்டு சார் கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் பசங்க எல்லாருமே ஒட்டா எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருக்கோம். எங்கே போகிறேன்னு தெரியல. அது அப்புறமா அங்கே போயிட்டு தான் தெரியும். போயிட்டு அங்கே என்ன பிளான்னு கேட்டு நான் வந்து அதுவும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ டேரெக்டாக பஞ்சுப்பள்ளி போய்ட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. பஞ்சுப்பள்ளி டேம் கிட்ட வந்துட்டோம். பஞ்சுப்பள்ளி டேமில் தண்ணியே இல்லை. 2 பேர் பஞ்சுப்பள்ளி கிட்ட இருக்கிறேன்னாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. பஞ்சுப்பள்ளி டேம் கிட்ட இருங்கடானதுக்கு அவங்க உள்ளவே போயிட்டாங்களாட்டு இருக்குது. எங்கே இருக்கிறாங்கன்னு போய் பார்ப்போங்க. மூர்த்தி தான் அப்படியே மாப்பிள்ளை மாதிரி ரெடியாக வந்துன்னுக்கிறான். இவங்க 2 பேர் தாங்க. இந்த டேம் கட்டுறா. டேம் ஓட்டிங்க வந்து என்னடா பண்ணுறீங்க? என்ன ஃபியூச்சரில் என்ன கல்யாணம் பண்ணலான்ட்டா? அதாங்க. இன்னொரு வண்டி இப்போ வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 வண்டி போகுது. ஒரு எம்டி, ஒரு என்எஸ், ஒரு ஹோண்டா யூனிகான், ஒரு ஸ்கூட்டி. மொத்தமாக 4 வண்டியில் போகிறோம் எல்லோரும். இப்போ டேரெக்டாக போயிட்டு மண்டபத்துக்கு போய்ட்டு அங்கே வந்து கல்யாணம் பண்ணுறோன்ற பாருங்க. மண்டபத்துக்கு போயிட்டு சார் கல்யாணத்தை பார்த்துட்டு இன்னொரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே போய்ட்டு நான் டேரெக்டாக மண்டபத்துக்கு போய்ட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி மாற்றிக்கலாமா? எது 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 புது சட்டா? அச்சோட்டு போலாமா?
ஆமாம் டக்குன்னு ஹலோ காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வண்டியை வந்து சேஞ்ச் பண்ணி போகிறோம். நான் வந்து யூனிகான் ஓட்ட போகிறேன், அவன் வந்து என்எஸ் ஓட்ட போகிறான். நாங்கள் 2 பேரும் வண்டி சேஞ்ச் பண்ணுறோங்க. அந்த முன்னாடி குண்டாக இருக்கிற பையன் எங்களுக்கு வண்டியை தர மாட்டேன்றான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிகான் ஓட்ட போகிறோம். ஆஹா, கண்ணாடி வச்சு ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆடா மச்சான் புது வண்டிங்க அது, மஜாவாக இருக்குது மச்சான். டேங்க் அரை டேங்க் போட்டு வச்சுருக்கிறான் பெட்ரோலு. ஃபுல்லாக காலி பண்ணிட வேண்டியதான். நம்ம இந்த குண்டு வண்டியே தர மாட்டேன்றான். ஏய் வண்டியே தர மாட்டேன்றா குண்டு. நாங்கள் 2 பேர் மட்டும் வண்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. அந்த குண்டு பையன் வண்டி தர மாட்டேங்கிறான். அவன் மரண்டல்லி போயிட்டு அங்கே வந்து தரேன்டா, அது வரைக்கும் நானே ஓட்டிக்கிறேன்னா. சரி ஓட்டிக்கடா அப்படின்ட்டு வந்துட்டுங்க. வண்டி உண்மையாக சூப்பராக இருக்குது. அந்த வைப்ரேஷனே எதுவுமே இல்லை. வண்டி வந்து நல்லா போகுது. என் வண்டி என்எஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகுது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை, சூப்பராக போய்ட்டுருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வண்டி ரிவ்யூ பண்ணுற மாதிரி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறேன். விஜயகுமாரெல்லாம் தெரியலிங்க, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, பெரிய ஆளுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரவே இல்லைங்க. எல்லோரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க் இருந்தாலும் என்ன ஒர்க் இருந்தாலும் விட்டுட்டு வந்துருக்குறாங்க எல்லோரையும் பார்க்கணுன்ட்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுச்சுவேஷன் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வரவே முடியல, அதனால் வரல. ஒரு சிலர் அவங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சுமே வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்காங்க. இருக்கட்டு விடுங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அதனால் எல்லோரையும் பார்க்குறதுக்காக வந்துருக்குறோம். ஜாலியாக பார்த்துட்டு எல்லோரையும் ஜாலியாக பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போகிறோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறோன்றதை விட எல்லோரையும் பார்க்க போகிறோன்ட்டு தான் நான் உண்மையாகவே வந்தேன். அவ்வளோதாங்க. மாரண்டல்லிக்கு வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டி மட்டும் வந்திருக்குது. இன்னும் ஒரு வண்டி மட்டும் அட்ரஸே இல்லை, எங்கே இருக்குதுன்னு தெரில. 3 வண்டி மட்டும் வந்துருக்குது, ஒரு வண்டி மட்டும் அட்ரஸே இல்லைங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு தெரியல. டே சைடு கட்டுறா. ஏன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் எங்கே வராங்கன்ட்டு வரட்டிடுறா அவங்க. அவ்வளோதாங்க, அவங்க வந்துட்டாங்க, கிளம்பிடுவோம். ஏன் பண்ணுறீங்க? வாடா கொஞ்சம் பின்னாடி. பெட்ரோல் போட்டிங்களா? டக்குன்னு வாங்க. யார் எது ஓட்டுறீங்க? டேய் பைத்காரா, ஏன் வண்டி போக மாட்டேந்தா? பெட்ரோல் போட்டு வந்துட்டாங்க. டக்குன்னு வாங்கடா, போ ஓட்டிக்க. எதுனா வண்டி எதுனா மாற்றி ஓட்டியா? இதே ஓட்டிக்கிறேன்றியா? எல்லாம் க்ளவுஸ் வேணுமாங்க இப்போ உனக்கு? ஹலோ கைஸ், என்ன 70 மேலே தாண்ட மாட்டேன், அது க்ளவுஸ் போடுறாங்க கைஸ். அவன் 70க்கு மேலே ஓட்டுறதுல இல்லை க்ளவுஸ் வேறு. க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபஸ்ட் டைம் போட்டு ஓட்டுறதுக்கு. இல்லை இவனே ஓட்டிக்கிறானா? க்ளவுஸ் வேணுமா? கையெல்லாம் ஈர்ச்சி போச்சா? இதுக்கு வேற ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குங்க. ஏறா ஸ்டார்ட் பண்ண தெரியலனா என்னத்துறா வண்டி ஓட்டுறீங்க டே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டியில் போக போகிறோம். ஃபைத்காரன் ஹெல்மெண்ட்டே இல்லாத ஓட்டுறான். ஹெல்மெண்ட் எங்கடா? ஹெல்மெண்ட் நீ போடுண்டா, வண்டி ஓடுறது. ஹெல்மெண்ட் போட மாட்டேடா? ஃபர்ஸ்ட் போய் ஹெல்மெண்ட் வாங்க போ. ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம், அதனால் ஹெல்மெட் போடணும். அதான் முன்னாடி ஹெல்மெண்ட் அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறான். அவங்கள்ட்ட ஹெல்மெட்டை வாங்கிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நாம் ஓட்ட போகிறோம். இந்த ஸ்ட்ரைட் ரோடில் எவ்வளோ டாப் போகுதுன்னு பார்க்க போகிறோம். எம்டி கேட்டுமா பிடிச்சிக்கடா போலாமா? 2 பேருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டுருக்குறோம்.
வண்டி ஒன்றும் பிக்கப்பே இல்லைங்க. என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடே போக மாட்டேங்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஹோண்டா யூனிகார்ன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். குட்டு போயிட்டா நர்றா வாடா அந்த வண்டியை தானே நிறுத்துரு வாடா. ஓல்டேன் பையா ஓல்டேன் நிறுத்து புறா 100 போகுதுங்க. 100 கிட்ட போகுது. அசால்ட்டாக 100க்கு மேலே போகுது. இப்போ அந்த ஸ்கூட்டி மட்டும்தான் ஓட்டணும். ஸ்கூட்டி அவன் கொடுக்கவே மாட்டேன்றான். ஸ்கூட்டி ஓட்டலாங்க. ரிட்டர்ன் வரும்போது வச்சு கேட்டு வாங்கலாம். எங்கடா போகணும்? ஏன் அங்கே வந்து நம்பி போகாதீங்களாடி. அவ்வளோதாங்க, மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இவரு தாங்க எங்கள் சாரு. இவருக்கு தான் கல்யாணம். இவர் கல்யாணத்தை வந்திருக்கிறோம். எல்லோரும் பசங்களாம் எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. டேய் நர்றா மூர்த்தி. அண்ணா இல்லைன்னா ஜாக ஆயித்தானா? இந்த இடத்துல போகக்கூடாதுன்னு கேட் போட்டு வச்சுருந்தேன்னா எல்லாம் இதுலேயே போகிறாங்க. இல்லை ஸ்கூட்டியில் போக வருதுங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்க போகிறோம். இப்போ குளிக்க போங்க கேமரா